சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் முக்கியமான விஷயத்தை பேசவே நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். பிரச்சனையை நினைத்து நினைத்து நீ நிம்மதியை துளைத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி இருக்கின்றாய். இப்படி இருப்பதனால்தான் வாழ்க்கையே ரணமாக்கி தோன்றுகின்றது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. என் அன்பு குழந்தையே, அவற்றினை நீ விரும்பாமல் நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கே நீ செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கின்றாய். அது உனக்கு நிம்மதியை தராது, மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகன்று இருப்பதுதான் உனக்கு சிறந்தது. அமைதியாக பேசுவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகி விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்கள் ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் உனக்கு நல்லது. அவர்களை நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்று. எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்பதும் அவர்களால் உணர முடியும். அதனால் இதை நீ ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. அதனால் நீ மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகின்றாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லை. அப்படி இருக்கையில் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், நன்றாக கேள். உன்னை சுற்றி சில நபர்கள் உன் மீது பாசம் வைப்பது போல உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை அவர்களுக்கு காரியம் நடக்க வேண்டி உள்ளது. உன்னால் அவர்களுக்கு காரியம் நடக்க வேண்டி உள்ளது. அதனால் உன்னை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். அந்த காரியம் முடிந்த பின்பு அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள். நீதான் அவர்கள் மீது அதிக அன்பை வைத்து அவர்களது பிரிவை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் அப்பா, நான் உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன், அந்த நபர்கள் மீது பாசம் வைக்காதே. உன் மீது உரிமையாக சண்டை போடும் நபர்கள் மீது பாசம் வை. நீ எதை செய்தாலும் சரி சரி என்று சொல்லும் நபரின் மீது பாசம் வைக்காதே. அவர்கள் போலியானவர்கள். உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.